நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட்டு, விபத்துகள், இதுக்கு என்ன காரணம் பாருங்க. பல உதாரணத்தை சொல்லலாம். பல பேருக்கு அடிப்பட்ட இடத்திலேயே மீண்டும் மீண்டும் அடிப்படும். இதுக்கு காரணமே உங்கள் வீட்டுடைய பிரதான வாசல் சரியாக இல்லை என்று அர்த்தம். ஒரு வீடு வாங்கும் பொழுது, இப்பொழுது ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்துக்கு போகலாம். அந்த பில்டிங்குடைய தென்கிழக்கில் உங்களுக்கு ஃப்ளாட் அமைஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், தென்கிழக்கில் உங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது. அதோடைய பிரதான வாசல் நார்த் ஈஸ்டில் இருக்குது, வடக்கில் வடகிழக்கில் இருக்குது. அப்பொழுது உங்களுக்கு என்னென்ன காற்று வருது பாருங்கள். கிழக்கு காற்று வருது, வடக்கு காற்று வருது, தெற்கு காற்றும் வருது. 3 இடத்துலேருந்து காற்று வருது. ரொம்ப நல்லது, எல்லோரும் சொல்லுவாங்க. பெஸ்ட் வாஸ்து, 3 பக்கமும் காற்று வருது, சூப்பராக இருக்குது, பணம் வந்து கொட்டும். அது ஆனால் நோய் வருது. அது யார் சொல்கிறது? அடி வாங்குறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டில் தென்கிழக்கில் பால்கனி இருந்தால், தென்கிழக்கில் பால்கனி இருந்தால் அதில் வாஷிங் மிஷின், டேப் ப்ளூ கலர் இருந்தால் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும். உங்கள் பசங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு இப்படியே பார்த்துட்டு போவான், டேபிளில் அடிப்படும், காலில் அடிப்படும். இந்த மாதிரி எல்லோருக்கும் அடிப்படுற வீடு, புது வீட்டில் போன பிற்பாடு எல்லோருக்கும் அடி வாங்குது அப்படின்னா, ஃப்ளாட் சிஸ்டத்தில் ஒஸ்ட்டு ஃப்ளாட் வந்து தென்கிழக்கில் தண்ணீர் இருந்து அதில் பால்கனி, அதுக்கு வாசல் வடக்கு வாசலாக இருந்தால், தென்மேற்கில் வந்து ஃப்ளாட் இருக்கு ஐயா, அதுலேயும் அடி வாங்குது. என்ன காரணம்? அதுக்கு பிரதான வாசலை பாருங்கள், டாய்லெட்டை பாருங்கள். டாய்லெட் வந்து சவுத் வெஸ்டில் இருந்தால், டாய்லெட் இருந்தால், அதுக்கு பிரதான வாசல் தென்கிழக்கில் இருந்தால் அடிக்கடிக்கு விபத்து நடக்கும். தென்கிழக்கு வாசல் ஒரு வீட்டுக்கு இருக்குது, தென்கிழக்கு வாசல் ஒரு வீட்டுக்கு, சவுத் ஈஸ்ட் ஒரு வாசல் ஒரு வீட்டுக்கு இருக்குது. அது வீடு ஃப்ளாட்டாக இருக்கலாம், 2 ரூம் ஹால் கிச்சன் வாடகையாக இருக்கலாம். அதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய, அதே தென்கிழ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 5-6 அடிக்கு அப்புறம் சமையல் அறை இருக்குது, அதுக்கு ஒரு பால்கனி இருக்குது, ஈஸ்டில் பேசேஜ் இருக்குது. அதில் தண்ணீர் தொட்டி, கிணறு, போரிங் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக பெருசாக ஆக்சிடெண்ட் நடக்கும். ஒரு கட்டின 2 அடி 3 அடி 3 ஸ்டோரி 4 ஸ்டோரி பில்டிங், அதில் உள்ளே போன பிற்பாடு, ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங்காக தான் உள்ளே போன பிற்பாடு லெஃப்டில் தென்கிழக்கில் கிணறு இருக்கா, சம்ப் இருக்கான்னு பாருங்கள். இருக்குன்னா கேளுங்க, எல்லாருக்கும் 2 வீலர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கா, கால் அடி வாங்கியிருக்கா, தைரியமாக சொல்லுங்க. ஆமான்னு வாங்க. கொஞ்சம் இன்னும் உள்ள தண்ணி இருக்குது, ஒரு 5-10 அடிக்கு அப்புறம் தண்ணி இருக்குது, கிணறு இருக்குது, போரிங் இருக்குது. உங்களுடைய 2ஆம் மகன் இருக்காரா, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா கேளுங்க. தென்கிழக்கில் தண்ணீர் டைரக்ட் ஃபஸ்ட்டு பாகத்திலே தென்கிழக்கில், சவுத் ஈஸ்டில் தண்ணி இருக்குது. அதுக்கு மேலேயே படிக்கட்டு கட்டியிருக்காங்கன்னா வீடெல்லாம் பார்த்த பிற்பாடு கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்லுங்கள். ஐயா, do you have your eldest son with you? உங்களுடைய பெரிய மகன் உங்கள் கூட இருக்கானா, இல்லை நீ ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாரான்னு கேளுங்க.
அழுறது ஆரம்பிச்சிடுவாங்க. என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு வாசலாக இருக்கு, அது திரும்பி தென்கிழக்கு வாசல் இன் தி சவுத். அதில் தென்கிழக்கிலேயே தண்ணி தொட்டி இருக்கு. பெரிய ஆக்சிடென்ட்ல அவனுடைய பெரிய மகன் இறந்து விடுவான். ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முக்கியமான காரணமே ஃபஸ்ட்டு தென்கிழக்கு. தென்கிழக்கில் இருக்கிற தண்ணீர் தொட்டி, கிணறு, போரிங், வாஷிங் மிஷின், டேப். இப்பொழுது சின்ன சின்னதாக ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குது. என்ன காரணம்? மேற்கு வாசல் வீட்டுக்கு வடகிழக்கில் அல்லது வடமேற்குல மத்திய பகுதியில், வடக்கு மத்திய பகுதின்னு சொல்லலாம், நார்த் சென்டர் அண்ட் நார்த் ஈஸ்டில் சமையலறை இருந்தால், அந்த வீட்டில் பாருங்க, சமையலுக்கு அப்புறம் ஒரு பெட்ரூம் இருந்ததுன்னா வடகிழக்கில் ரூம் இருக்குது. அதில் படுக்கிறவங்களுக்கு யார் அந்த வீட்டில் சின்னவங்களாக இருக்காங்களோ, ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது. வீட்டில் சின்னவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். சின்னவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மேற்கு வாசல் வடக்கு மத்திய பகுதியில் இருக்கிற சமையல் அறை ஆக்சிடெண்ட்டை குறிக்கும். ஆக்சிடெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா, இவர் வண்டி ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கால் முறுக்கிக்கும், பாத்ரூம்லேருந்து வழக்கி விழுந்துடுவார்கள். ஆனால் காலில் தான் அடிப்படும். ஏனென்றால் இதுதான் அந்த தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறது. அந்த ரூமில் படுக்கிறவனுக்கு அக்னேயம் பக்கத்தில் இருந்தால், அதுவும் வடக்கில் இருந்தால் காலை பாதிக்கும். இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி செவ்வாய், ராகு, சனி காரணம். குரு தசை நடந்து குரு மார்காதிபதியாக இருந்தால் பெரிய ஆக்சிடெண்ட், காரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் ஒரு உதாரணமாகவே சொல்லலாம், ஆனால் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அதை வேறு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு சொல்கிறேன். இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒரு காரணம், வீட்டுக்கு பிரதான வாசல் சரி இல்லை என்றால், அந்த வாசல் பேசேஜ் வாசலாக இருந்தால், பேசேஜ்னா ஒரு வழி மாதிரி போய் வாசலாக இருந்து அதில் தண்ணீர் தொட்டி இருந்தால் கண்டிப்பாக பெரிய பெரிய விபத்துகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாக்கும். ஆக்சிடெண்ட் திடீர்னு நடக்கிறதுக்கு காரணம், ஒரு வீட்டின் மத்திய பகுதியில் ரோடு குத்து இருந்தால் திடீர்னு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தெரு குத்து, கிழக்கு வாசல் வீடாக இருக்குது, அந்த ஆப்போசிட்டில் ரோடு கிழக்கில் மத்திய பகுதியில் ஹிட் ஆகுது. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, சார் கிழக்குலேருந்து ரோடு வந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை சார், கிழக்கு காற்று வருது, பணம் கொட்டும். திடீர்னு உங்கள் மகன் இறந்துட்டா என்னப்பா செய்வீங்க? அதை சொல்ல மாட்டான். அவனுக்கு பூமி விற்கணும், உங்களுக்கு தலையில் அதை வீடை கட்டணும். அதனால் அவனும் ஒரு வாஸ்து சாஸ்திரி மாதிரி சொல்லுவான், புரோக்கர் வச்சு. புரோக்கர் சொல்லுவான், சார் கிழக்கு வாசல் சார், ரொம்ப பணம் வரும் சார், ரோடு வேறு காற்று நேராக வருது நம்ம வீட்டுக்கு, அங்கே விநாயகர் கோயில் தான் ஏன் கட்டணும்? பாவம், மாட்டி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் திடீர்னு உங்கள் மகனுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தெற்கு ரோடு ஹிட்டாகுது, ஹிட்டாகிற இடத்துலையே, தெற்கு ரோடு வடக்குல வீடு இருக்குது, அதுக்கு ரோடு ஹிட் ஆகுது, அங்கேயே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, திடீர்னு பூரா குடும்பத்துக்கே விபத்து வர்றதுக்கு காரணமாக இருக்கும். நேர்களே, நீங்கள் எந்த திசை வீடு வாங்கினாலும் ரோடு ஹிட்டு வீடை வாங்காதீங்க. வாடகை வீட்டில் இருந்தாலும் தென்கிழக்கில் தண்ணீரை பிடித்து வைக்காதீர்கள். தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி, கிணறு, போரிங், படிக்கட்டு எல்லாமே ஒரு இடத்துல இருக்குன்னா
அந்த மாதிரி வாடகை வீட்டில் போகாதீர்கள். இருந்தாலும் அதை காலி பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நீங்கள் எல்லோரும் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.